ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான காலையில் நேரத்து பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி கோதுமை ரவையில் எப்படி இந்த உடச்ச கோதுமை இது எப்படி உப்புமா செய்கிறதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காய்கறி போட்டு செய்வோம். ஏன்னா அப்போ தான் காலையில் நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா நீங்கள் ஹெல்த்தியாக வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு மற்ற இன்க்ரீடியன்ஸை சொல்லலை நீங்கள். இதுக்கு தேவையானது இந்த கப்பு ஒரு கப்பு இது எடுத்துருக்கு. இந்த கப்பு அளவுக்கு உடச்ச கோதுமை அதை கழுவி ஊற வச்சுருக்கு. என்ன ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், உங்களுக்கு பிடிச்ச காய்கறி. ஆனால் முட்டைக்கோஸ்லாம் வேண்டாம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி. இன்றைக்கி பட்டாணியும் கேரட்டு எடுத்துருக்கு. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற மாதிரி காய்கறி, கேப்சிகம் அதெல்லாம் வேண்டாம். இது சும்மா வெஜிடபிள் போட்டு சாதாரண இதுங்கிற கருவேப்பிலை, மல்லித்தழை, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். இதுக்கு டபுள் மடங்கு தண்ணி. இதுக்கு வேணுங்கிறது சும்மா இவ்வளோண்டு தண்ணி சேர்த்து ஊற்றிடும். சரியா? இவ்வளோண்டுங்கிறது எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நாங்கள் ஒரு சரங்கு அப்படின்னு சொல்லுவோம். அது அளவு ஒரு சரங்கு எடு அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. ஆமாம். இதுக்குமே எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் போதும். அதுக்கு மேலே தான் கடுகு உளுத்த பரும்புலாம் தாளிக்க போட வேண்டாம். சரியா? வெங்காயம், இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு பூண்டு வேணால் போட்டுக்கிடலாம் இல்லையாமா? பூண்டுலாம் போட்டால் அப்புறம் வேறு மாதிரி ஸ்மெல். இதுதான் இது உப்புமாவை கொஞ்சம் மார்னிங் டைமில் உப்புமா வயிறு ஃபில்லாகாமல் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக வெஜிடபிள்ஸு நல்லா ஃபில்லாகி இருக்கும். கருவேப்பிலை போட்டு இதில் கொண்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட வேண்டாம். நேரம் காய்கறி போட்டோம். கொஞ்சம் கலர் மாறி இருக்குல்ல, வெங்காயம் லேசாக அந்த வதங்கின உடனே போட்டால் இது கேரட்டும் சீக்கிரம் வேகிறது தான், பட்டாணியும் சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோமா? இன்னும் ஒரு நிமிஷம்தான் நான் பெரட்ட விட்டேன். இப்போ இது போட்டுருவேன். அந்த ஹையில் தான் இருக்கும். இது நல்லா இப்போ இது வதக்கணும். இதுக்கு இன்னும் உப்பு போடலை, கொஞ்சம் வதக்கிடுவோம். போட போகிறீங்களாக்கோ? நல்லா வதக்கிடுவோம். தேவையான அது காய்கறிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு. இதோட தண்ணியெல்லாம் இப்போ வச்சிருச்சு. இது ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி, காய்கறிக்குன்னு ஒரு ஹாஃப் டம்ளர் கூட கிடையாது, அதை விட கம்மி, 1/4 டம்ளர்னு வேணால் சொல்லிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே ஈஸியாக வேகக்கூடியது தான். இப்போ இதை வச்சு மூடி வச்சிருவோம். நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம எனக்கு தெரியும் இவ்வளோ உப்பு சரியாக போயிடும்னு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வேணும்னா கொஞ்சம் போட்டுருவோம். தண்ணி ஊற்றி ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்குது. என்ன நான் பாட்டுக்கு விட்டுட்டு அது நல்லா வெந்துருச்சு. ஒட்ட ஆரம்பிச்சதுல சிம்ம நான் அமர்த்திடுறேன்.
இது நான்ஸ்டிக் பேன், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். ஒட்டிட்டுனா பிறகு இதை இனிமேல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை போட்டுருங்க. மல்லி இலையை போட்டுருங்க. போட்டுரு குண்டா 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 பிச்சு போட்டுரு. மல்லி இலையை போட்டு அப்படியே இருக்கட்டும். இந்நேரம் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்பூன் நெய் இப்படி ஊற்றிக்கோங்க. என்ன இது இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அவர் அப்படியே நெய்யை ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிடும். இது 5 நிமிஷம் நான் வச்சுட்டு பிறகு எடுங்கன்னு சொன்னேன்ல, அது மாதிரி எடுத்துட்டு இதுமாதிரி இதில் கொஞ்சம் நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. இதுக்கு வந்து காம்பினேஷன் தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். மற்றபடி சாம்பார்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டேன். சாம்பார், வெங்காய சட்னி, கொத்தமல்லி சட்னிலாம் நல்லாயிருக்கும்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய, கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் உப்புமா. வெஜிடபிள் கோதுமை உப்புமா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.